கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பொது காலம் 14ஆம் ஞாயிறை சிறப்பிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்ததை நினைத்து பார்த்து புதிய மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவனுடைய ஆசிரியை பெற நாம் வந்திருப்பதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அறிக்கையை வாசிக்கப்பட இருக்கின்ற நபர்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். அதே போல ஆண்டுடைய பராமரிப்பு இந்த நாட்களில் நோயாளிகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைத்து அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று கொண்டாடுவோம். நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்ப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்று உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசே, எல்லாம் தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலே, ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர் கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள்
உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9, 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர்வரச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை சுற்றர்கள் 25 தொடக்கம் 30 வரை. இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திரு இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை நமக்கு உற்சாகம் கொடுக்கிறது. பெருசுவை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் இதில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை, உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். சிறப்பாக அவர் பாவிகளை அன்பு செய்கின்றார், இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்கின்றார், நோயாளிகளுக்கு உடல்நலம் கொடுக்கின்றார், ஆறுதல் யாருக்கு தேவையோ அவர்களோடு இருக்கின்றார். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வது பாவிகளை அன்பு செய்வது, இல்லாதவர்களுக்கு ஏற்றுக்கொள்வது, அதிலும் சிறப்பாக அவருடைய பார்வைகள் என்பது நோயாளிகளை உடல்நலம் கொடுப்பது, ஆறுதல் தேடி இருப்பவர்களை அவர்களோடு இருப்பது. இப்படிப்பட்ட பண்புகளை நான் வைத்திருக்கின்றனா, இதை இயேசுவிலிருந்து கற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றனா என்று சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம்.
நம்முடைய நம்பிக்கை அறிக்கையாக வெளிப்படுத்துவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாவல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போதி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக கொண்டாடுவோம். யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றமோ அவர்களை எல்லாம் நினைத்து ஜெபிப்போம். நான் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் குறிப்பாக ஆண்டவரிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களின் அடிப்படையில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற பாவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிக்கக்கூடிய மனதை தாரும். அதே போல இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை தாரும். உடல் நோயாளிகளை சந்தித்து அவர்களோடு அவர்களுடைய நோயை நீக்கக்கூடிய சக்தியை தாரும். இன்னும் சிறப்பாக ஆறுதல் தேவை ஏற்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றியுள்ளோம். இதையெல்லாம் செய்து நாங்கள் உமக்குரியவர்கள் என்ற அடிப்படையில் வாழ எங்களுக்கு நீரை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராய் கிறிஸ்துவை அவருக்கு வெற்றி பெற்று ஆடுகிறோம். ஆண்டவரை அழைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்து புரிவீராக. ஏனெனில் இப்போது வல்லற்பையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். இடத்தில் விளைவு மனித உழைப்பின் பயன்பாடு இந்த அப்பத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அழைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்து புரிவீராக. எழுதி உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பில் பயன்பாடு இந்த ரசத்தை போடுகிறோம். இது எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையது பாட இப்படி எல்லாம் தந்தையாகி இறைவனை கேட்டதாக முடிபட்டாடுகள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் கையில் பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாகும். விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை வேலை எழுப்புகள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் உள்ளத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா வரை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புனித அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட மலிவரவினர் அரச குழுக்களின் கூட்டத்தினர் புனித மக்கள் எடுத்தனர். அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் மாட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் குடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருந்திருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தளினார். ஆகவே வானதுதன் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது வாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. புனிதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். புனிதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை புனித காணிகளை தூய்மைப்படுத்த போய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை வாருள்ளவாக.
அவர் பாடுபட உளம் கடித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுகள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுகள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கின்றது. இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குள்ளவைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் அவை தாழ்மையிடப்பட்டு ஆடுகின்றோம். ஆண்டவரை உலகுக்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீமன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குள்ள துயில்களும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கண்டித்தாயிட புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ் தேர்த்து வரவர உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்னும் உமக்குரியதே. மீட்பரி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீவை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுணர்வை பட்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரிப்பதற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவையை நம்பிக்கை கண்டுபிடிக்கும் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஒருவருக்குடன் அந்த அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இதை பார்த்து தருகிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்க கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்வோம். உம்மை இடையராது புகழ்ந்ததும் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை உங்களை கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதோடைய ஆசிரியை பெற்றவர்களாய் அந்த ஆசிரியை பிறகு கொடுக்கக்கூடியவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பணி தொடர்கிறது. இறைவா உமக்கு நன்றி.